அம்மா அவங்க அப்பா இல்ல, இந்த புள்ளைய நம்ம தான் படிக்கல, இந்த புள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுறா. கஷ்டப்பட்டு ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்து அந்த புள்ளைய படிக்க வச்சுட்டா. ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டணுங்க, புஸ்தகமும் வாங்கி கொடுக்கணும். ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறா, புஸ்தகம் வாங்கி கொடுக்க முடியல. இந்த இதை அங்க அதெல்லாம் திட்டுவாங்களா? அந்த அந்த மனுஷன் அந்த காலத்துல இன்னும் புத்தகம் வாங்கலையேன்னு வாத்தியார் வேற திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த புள்ள ஹாஸ்டல்ல இருக்கிறா படிக்கிறா. ஆனா அம்மாவுடைய நினைவு வருதுங்க. அம்மா என்னை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இருந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் கூட அடகு வச்சுட்டு என்னை படிக்க வச்சிய. ஆனா நீ தினந்தோறும் வீட்டுக்கு வீடு பாத்திரம் தேய்க்க போறியம்மா. என்னோட தோழியோட அம்மா போன வாரம் அந்த புள்ளைய பார்க்க வந்தாங்க. உன்னை பத்தி சொன்னாங்கம்மா, இந்த தினந்தோறும் வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறாய, தேய்ச்சு கையில ஏதோ புண்ணு அலர்ஜி வந்துருச்சாம்மா. தயவு செய்து அந்த புண்ணு ஆத்துறதுக்கு மஞ்சள் பத்தி ஏதாவது இருந்தா போட்டுக்கமா. ஆனா என்னை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிற. ஒரு நாள் நானும் படித்து மிகப்பெரிய பதவியிலே வந்து உனக்கு பிரதிபலனாக உன்னை காப்பாத்துவேன் என்று அந்த ஆசிரியர்ல இருந்து இன்னும் எத்தனையோ கடிதங்கள் சினிமாவிலே மின்சார்ந்த வாழ்க்கையிலே எழுதிவிட்டார்கள். ஆனால் மண் சார்ந்த வாழ்க்கையிலே எழுதிய இந்த கடிதத்துக்கு நிகர் எந்த கடிதமும் இல்லை என்பதற்காக இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அந்த மகள் தன்னுடைய அம்மாவுக்கு எழுதுகிறாள். எப்படி தெரியுமா? அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், ஒரு படியா படிக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு, யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். பள்ளியில சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே, பள்ளியில சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே. எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா, எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே. பாத்திரம் தேச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா, பாத்திரம் தேச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா. புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியாரினம் அடிக்கிறான். புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியாரினம் அடிக்கிறான். வாங்கி கொடுத்த பேனா உடைஞ்சு கடனும் வாங்கி எழுதுறேன். வாங்கி கொடுத்த பேனா உடைஞ்சு இரவல் வாங்கி எழுதுறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். மேலாண்ட செவத்தோரம் மறந்தும் போகாதம்மா, கருணாகம் வெடிப்புலதா இருக்குது அம்மா, கருணாகம் வெடிப்புலதா இருக்குது. மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேற்குத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடமும் நனைஞ்சிரும். மேற்குத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடமும் நனைஞ்சிரும். பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க. பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க. நெஞ்சு வேதனை எனக்கு, நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா. நெஞ்சு வேதனை எனக்கு, நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா. நெஞ்சு வேதனை எனக்கு, நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா. நெஞ்சு வேதனை எனக்கு, நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோட்டீஸ்வரி.